Hi smart kids. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 16ல என்ன பார்க்க போறோம் அப்படினா I have decided to யூஸ் பண்ணி 50 plus sentences தான் பார்க்க போறீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். I have decided to. I have அப்படிங்கிறது I have ஓட ஷார்ட் ஃபார்ம் தாங்க. நம்ம பேசும்போது I have அப்படின்னு நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். I have decided to அப்படின்னு நீங்கள் எங்கேயெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் முடிவு செய்து விட்டேன் ஆர் நான் முடிவு எடுத்து விட்டேன், இந்த மாதிரி உங்கள் டிசிஷன் ஆர் உங்கள் கன்க்ளூஷனை சொல்லும்போது I have decided to ஆர் I have decided to அப்படின்னு நீங்கள் கான்வர்சேஷனில் பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், I have decided to யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். I have decided to be grateful. நான் நன்றியுடன் இருக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to overcome them. நான் அவர்களை சமாளிக்க முடிவு செய்தேன். I have decided to make the sacrifice. தியாகம் செய்ய முடிவு செய்துவிட்டேன். I have decided to quit. நான் விலக முடிவு செய்துவிட்டேன். I have decided to abstain. நான் வாக்களிக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to take this. இதை எடுக்க முடிவு செய்துள்ளேன். I've decided to develop my skills. எனது திறமையை வளர்த்து கொள்ள முடிவு செய்துள்ளேன். I've decided to focus on that. அதில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளேன். I've decided to complete this. இதை முடிக்க முடிவு செய்துள்ளேன். I've decided to change my bad habit. என் கெட்ட பழக்கத்தை மாற்ற முடிவு செய்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற சென்டென்ஸில் திஸ், தேட், தெம் இந்த மாதிரி நான் பொதுவாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சென்டென்சஸை மாடிஃபை பண்ணி பேசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் எதை மீன் பண்ணி அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. I have decided to exercise mine. என்னுடைய உடற்பயிற்சி செய்ய முடிவு செய்துள்ளேன். I've decided to go into that. நான் அதற்குள் செல்ல முடிவு செய்துள்ளேன். I've decided to press charges. நான் அழுத்தம் கொடுக்க முடிவு செய்தேன். I've decided to promote this. அதை விளம்பரப்படுத்த முடிவு செய்துள்ளேன். I've decided to participate. பங்கேற்க முடிவு செய்துள்ளேன். I've decided to improve our stability. எங்கள் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த முடிவு செய்துள்ளேன். I've decided to end it all. எல்லாவற்றையும் முடித்துக்கொள்ள முடிவு செய்துவிட்டேன். I've decided to commit. நான் உறுதியளிக்க முடிவு செய்துள்ளேன். I've decided to put all this. இதையெல்லாம் வைக்க முடிவு செய்துவிட்டேன். I've decided to wait until. அதுவரை காத்திருக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to withdraw all my money. எனது முழு பணத்தையும் திருப்பி பெற முடிவு செய்துள்ளேன். I have decided to ask for him. நான் அவரிடம் கேட்க முடிவு செய்தேன். I have decided to leave Goa. நான் கோவாவை விட்டு வெளியேற முடிவு செய்தேன். I have decided to emphasize. நான் வலியுறுத்த முடிவு செய்துள்ளேன். I have decided to visit the region. இப்பகுதிக்கு செல்ல முடிவு செய்துள்ளேன். I have decided to take responsibility. நான் பொறுப்பேற்க முடிவு செய்துள்ளேன். I have decided to do myself. நானே செய்ய முடிவு செய்தேன். I have decided to extend. நீட்டிக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to declare this. இதை அறிவிக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to short the expenses. நான் செலவுகளை குறைக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to talk about this. இதை பற்றி பேச முடிவு செய்துள்ளேன். I have decided to organize a lot. நான் நிறைய ஏற்பாடு செய்ய முடிவு செய்தேன். I have decided to support them. அவர்களுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to learn first hand. நான் முதலில் கற்றுக்கொள்ள முடிவு செய்தேன். I have decided to stay for a week. நான் ஒரு வாரம் தங்க முடிவு செய்தேன். I have decided to submit it. நான் சமர்ப்பிக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to call upon. நான் அழைக்க முடிவு செய்துள்ளேன். I have decided to facilitate all. எல்லாவற்றையும் எளிதாக்க முடிவு செய்தேன். I decided to abide by their opinion. அவர்களின் கருத்துக்கு நான் கட்டுப்பட முடிவு செய்துள்ளேன்.
I've decided to reduce. குறைக்க முடிவு செய்துள்ளேன். I've decided to dump down. நான் கீழே இறக்க முடிவு செய்தேன். I've decided to show my potential. நான் எனது திறமையை வெளிப்படுத்த முடிவு செய்துள்ளேன். I've decided to help the needy. ஏழைகளுக்கு உதவ முடிவு செய்துள்ளேன். I've decided to let in. நான் உள்ளே அனுமதிக்க முடிவு செய்தேன். I've decided to accept it. அதை ஏற்க முடிவு செய்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். I've decided to compromise. நான் சமரசம் செய்ய முடிவு செய்துள்ளேன். I've decided to settle. தீர்த்து வைக்க முடிவு செய்துவிட்டேன். I've decided to share this. இதை பகிர முடிவு செய்துள்ளேன். I've decided to decrease their burden. அவர்களின் சுமையை குறைக்க முடிவு செய்துள்ளேன். I've decided to hand over it. அதை ஒப்படைக்க முடிவு செய்துள்ளேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 16ல் ஐ ஹவ் டிசைடட் டு யூஸ் பண்ணி 50+ சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸை உங்கள் டே டு டே லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.